ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஸோ பத்திரமா சூப்பராக பாதுகாப்பாக வந்துட்டு பட்டாசு வெடிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் சூப்பராக மாதம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா வைரலான வீடியோ நம்ம வினோத் அண்ட் திவாகர் அவங்கள பற்றின விஷயங்கள் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி, விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் நம்மளோட பிரவீன்ராஜ், இவங்க 3 பேரும் சேர்ந்து சூப்பரான ஒரு அந்த எலி கான்செப்ட் மாதிரி செம்மையாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து துஷாரை வந்து அப்படியே அடித்து பிடிச்சி துவைச்சி காய வச்சு பிழிஞ்சு காய வச்சாப்புல நம்ம விஜய் சேதுபதி. ஆனால் அது வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக தெரில. ஏன்னா டெய்லியுமே இதை தான் பண்ணுற, நோஸ் கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. பட் இன்னுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, துஷாரை கேள்வி கேட்டார், நீங்கள் எப்படி பண்ணீங்க? சரி, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்கெல்லாம் சரியாக பண்ணாங்களா, யார் யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தரையாக வந்து சொல்கிறாரு. சரி, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக முதல் கேப்டனாக இருந்தீங்களான்றதை சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதியை வந்து பேச சொன்னாங்க. விஜய் பார்வதி அந்த மேடையில் உட்காந்தாங்க பாருங்க, கிச்சன் மேடையில், அதை பற்றி ஆரம்பித்தாங்க. விஜய் பார்வதிக்கு ஒரு நோஸ் கட்டு, ஏன்னா துஷார் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வியானா இறங்குறாங்க. வியானா வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மாதம் சூப்பராக வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. அது வேறு லெவலில் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஆதிரையை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பின்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, வெறித்தனமாக வந்திருக்கும். அதே மாதிரி ஆதிரையை வந்து வியானாவை வந்துட்டு லோ பர்ஃபார்மர் சொல்லும்போது, இந்த நீ சொன்ன அந்த கேள்வி, நீ சொன்ன அந்த விஷயத்துக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, வேறு ஏதாவது சொல்லிட்டு போ, ஆனால் இதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு அங்கே வந்து நின்னாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து வியானா வந்து கொஞ்சம் சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்டாங்கன்னா, சார் வந்துட்டு நானும் சுபிக்ஷாவும் சாப்பிடும்போது ஒரு கப்பில் சாதம் வச்சாங்க, நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சோம், அப்பா அதை சாப்பாடு வேஸ்ட் ஏன் பண்ணுறீங்கன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணாங்க அடுத்த நாளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பாடில் உப்பு போட்டு அவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆகி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது. அப்போ நான் அதை வந்து கேட்கறதுக்காக வந்துட்டு நம்ம கேப்டன் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களே, இது தப்பு இல்லையா, எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டு, அன்னைக்கு எங்களை வந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்டிங்களா, இன்றைக்கி இதை மட்டும் பண்ணுறீங்களே, இது நியாயமா அப்படின்னா எங்களை வந்து டீஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து தட்டை வச்சு டங்குன்னு அடித்து டீஸ் பண்ணுறாங்க. சார், இது எந்த வித நியாயம்? அதேமாதிரி இப்போ விஜய் பார்வதியை வந்துட்டு இந்த மாதிரி உக்காந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு உக்கானே அவ்வளோ பேச்சு பேசணும். அவர் இதையும் கேட்கல, விஜய் பார்வதி கேட்க தெரிஞ்ச உனக்கு இதையும் கேட்க தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் சேதுபதி முன்னாடி வந்துட்டு துஷாரை போட்டு கிளிக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கரெக்டாக புரிகிற மாதிரி பேசுகிறாங்க, அழுத்த திருத்தமாக அழகாக பேசுகிறாங்க. அதுதான் நிறைய பேர் வந்து ஜெனிலியா மாதிரி அவங்க ஆட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட மாடுலேஷனே அவ்வளோதான். அது நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க, எக்ஸாக்டிவும் சொல்லியிருப்பாங்க, நான் அந்த மாதிரி தான் பண்ணேன், ஆனால் நீ அதை மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு இந்த எஃப்ஜே வந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார், அபாசமாக ஒரு வார்த்தை. அதை விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் கேட்கல. அதுதான் இருக்கையில் கொடுமை, பார்க்கலாம் இதுக்கப்புறம் கேட்குறாரு இல்லையான்னு. அதுலேயும் அவர் துஷார் வந்து வியானாவை பற்றி கேட்டிருக்காரு, இன்னும் நீங்கள் விஜய் பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் அதான் விஜய் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் சார்ன்னு இருக்காங்க. ஒரே வார்த்தை செம்மையாக போச்சு. ஸோ இந்த வியானா பண்ண சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வியானா மேலே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கூடுது. உங்களுக்கு இந்த வியானாவை பற்றி பிடிக்குமா பிடிக்காதான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.